குட் மார்னிங். கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். பால் பேப்பர் சீக்கிரமா டீ போடு. வா, ஒரு விஷயம் சொல்லணும். ஐ காட் ஹிம். யார்? ஹைட் அண்ட் சீக். 1 2 3 என்றதுக்குள்ள லிசி வருவான்னு சொல்லியிருந்தால, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவன் அந்த கோர்ட்ல தான் இருந்தான். He was there in the very court itself. Really? அவரோட ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு முடிச்சிட்டு she will appear in front of court now. 1. நான் 3 எண்ணி முடிச்சதுமே எல்லாரும் கோர்ட்டோட வாசலை தான் பார்த்தாங்க. ஜட்ஜ், பெஞ்ச் கிளார்க், அட்வொகேட்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், விசிட்டர்ஸ்னு எல்லாருமே ஒரு ஆளை தவிர. எவ்ரிபடி எக்ஸப்ட் ஒன். எல்லாரும் வாசலையே பார்த்துட்டு இருந்தப்போ ஒருத்தன் மட்டும் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தான். காரணம், அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு வரப்போறது இல்லைன்னு. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு. பிகாஸ் he is the one who killed her. அது அவனே தான். நான் தூக்கு கயிறுல இருந்து காப்பாத்தின என் கட்சிக்காரன் ஜான். தன்னோட சொந்தக்காரங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டிஎஸ்பி கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரங்களும் உண்மையா இருந்தது. கேஸ் தோத்துருன்னு நினைச்சப்போ சர்ச் ஃபாதர் வந்து என்ன மீட் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்த நெருக்கத்தினாலையும் பழக்கத்தினாலையும் நான் அந்த கேஸை எடுத்தேன். கேஸையும் ஜெயிச்சிட்டேன். அண்ட் தட் கேஸ் ஹேப்பன்ஸ் டு பி மை லாஸ்ட் கிரிமினல் கேஸ். கோர்ட்டோட நிர்வாகம் சொன்னதுனால தான் அவன் மேலே எந்த என்கொயரி அதுக்கப்புறம் இல்லை. தப்பு பண்ணது நான் தான். அண்ட் எரர், எ மிஸ்டேக், ஒரு நெகிலிஜென்ஸ். பாவம், தேவையே எல்லாமே 2 பேர் சேர்த்துட்டாங்க. இதோட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? For what? Just kind of curiosity? No, for justice. ஆனா இப்பவும் ஒரு கேள்வி பாக்கி இருக்குல்ல. பாடி. I have a guess. அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானா, வேணும்னு சொன்னானா கூட புரியல. ஆனா அவன் வாயாலே அதை சொன்னான். அவ இங்கதான் இருக்கா. இங்கதான் எங்கேயோ இயற்கையோட இருக்கா சார். நாம இப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். Shall we? அவனோட சைல்ட்ஹுட் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல இல்லை. மனநோய்க்கான சிகிச்சையும், அதுக்கப்புறம் சர்ச் கவுன்சிலில் கூட அவனுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க. இந்த கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அதுவும் ரேப் செய்யப்பட்ட அந்த லிசியை சர்ச் ஃபாதர் வற்புறுத்துறால தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஃபாதர் நினைச்சாரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு குணமாயிடும்னு. ஜானை அரெஸ்ட் பண்ணிட்டா அது இந்த சர்ச்சுக்கே அவமானம் இல்லையா? அதனால தான் ஃபாதர் இதையெல்லாம் மறைச்சு வச்சாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழைய கேஸ் ஆச்சே. டயக்னைஸ்டு வித் பைபோலர் டிசார்டர். முழுமையாக குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆனார். ஓகே, ரைட். அந்த ஜான் தங்கியிருந்த இடத்த இப்போ பூட்டி வச்சிருக்காங்க. அந்த ரிசார்ட்டுக்கு இது வரைக்கும் அவன் போவே இல்லையாமே. டோன்ட் அலோ. ஒரு கேஷுவல் என்கொயரி பண்ணலாம். We need it. So no action. சொல்லுங்க பிரபா. என்னமா? ஜான் லிசியை சந்திச்சது சர்ச்சோட கவுன்சிலிங் சென்டர்ல தான். அவளுக்கு அவன் தான் கவுன்சிலிங் பண்ணான். ஹைலைட் என்னன்னா, இவனும் அங்க கவுன்சிலிங் போயிருக்கான். அப்படியா? ஃபார் டெலிக்வென்ட் பிஹேவியர், பைபோலர் டிசார்டர். Don't tell me. அவன் ஒரு பைத்தியக்காரன், குணப்படுத்த முடியாத பைத்தியக்காரன். நிறுத்து. What? Back. This way? Sure. நான் சந்தேகப்படுறது சரியா இருந்தா, ஜான் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிஎஸ்பி எழுதின கேஸ் டைரியை நான் படிச்சிருக்கேன். மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு அவரோட அப்சர்வேஷன். நான் கொஞ்சம் வெளியில போறேன், நீ கதவு சாத்திக்க. பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் பார்க்க ஜான் ரெசார்ட்டுக்கு வேலைக்கு போறான். ஆனா யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா உள்ள வந்து ஒளிஞ்சிருக்கான்.
நான் சொன்னல இதை ஜானி அவன் வாயால சொன்னான். பட் ஐ எம் ஷூர் திஸ் இஸ் வேர் ஹீ brought her. தண்ணியில் ஓட்டம் அதிகமாக இல்லாதனால பாடி கரைக்கு வரல. பாடியில் கல்லை கட்டியிருந்தான்னா அது நேராக கீழே போயிருக்கும். அவ இங்க தான் இருக்கா. லிஸி இங்கே தான் இருக்கா நீல், பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் வித் அஸ். அட் எனி காஸ்ட் அவளை நம்ம வெளியே கொண்டு வந்தாகணும். அட்லீஸ்ட் ஐ ரிமைன்ஸ். அப்போ தான் இந்த கதைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கேன் யூ ஆர்கனைஸ் ஷூர். நவ்? ஏன் ஆனால் இங்கேருந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டுலாம் அதுக்கு ஆர்கனைஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம ஊர் போலீஸ் தானே. We have to go and collect them. Come, let's go. Okay, I will wait here. You go. Sure. Ah.